ஹாய். ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தாலும் யார்கிட்டையும் பெரிய சந்தோஷம் கிடையாது. அதான் தாவேகா ஜெயிச்சிருச்சே, 100 சீட்டுக்கு மேலே பிடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன சந்தோஷம் யார் முகத்துலையும் இல்லைங்கிறியா அப்படின்னா, நிஜமாவே அவங்களுக்குமே பெரிய சந்தோஷம் கிடையாது. எப்படின்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் அவுட் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் 100 சீட்டு 108 சீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இருக்காங்க. அதாவது மேஜிக் நம்பர் 118 பிடிக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. அப்போ அந்த 10 சீட்டை வந்து எங்கே இருந்து வாங்குறது, எப்படி வாங்குறதுங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ திமுகவில் இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. அங்கேயும் நடந்திருக்கு. 2006ன்னு நினைக்கிறேன். அந்த எலெக்ஷனில் வந்து கலைஞர் வந்து 96 சீட்டு தான் பிடிச்சாரு. 96 சீட்டு பிடிச்சாலும் அவங்க கூட்டணியிலேயே வந்து காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு, ஆனால் கூட்டணி ஆட்சி நடத்தலை. கூட்டணியாக இருந்துக்கிட்டு இவர் தனி ஆட்சி நடத்தினார். அவருக்கு அந்த திறமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்கள் 108 110 சீட்டு பிடிச்சிருந்தாலும் இவங்க வந்து எந்த கூட்டணியில் இப்போ அதிமுக ஆதரவு கேட்க முடியாது. இப்போ ஒரு வரைக்குள்ள ஒரு கட்சி தான் இருக்கலாம். சரி, நான் சிஎம்மா, நீ சிஎம்மா, இல்லை நான் டெபுட்டி சிஎம்ங்கிற அளவுக்கு தான் எடப்பாடி இறங்கி வரமாட்டார். பிஜேபிகிட்ட கேட்க முடியாது. திமுக சுத்தம், அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது திமுக இது பண்ணுறதுக்கு. அப்போ இருக்கிறது வந்து திமுக கூட்டணியில் இருக்க சின்ன சின்ன கட்சிகள். அப்போ அந்த சின்னதாக ஜெயிச்ச கட்சிகள், இப்போ காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கையில் இவங்களெல்லாம் ஒட்டுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு, ஒட்டு மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு, ஒரு உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், ஏதாவது செய்கிறேன், உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள விஜய் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வேறு பதவிகளை கொடுத்து உட்கார வைக்கலாம். எப்படி உட்கார வச்சாலும் அவங்க என்னென்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன தொந்தரவு கொடுப்பாங்க, என்னென்ன அலப்புறை கொடுப்பாங்கங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இது வந்து விஜய் அதாவது சுலபமாக ஆட்சி அமைச்ச மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஏதாவது உங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அந்த தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவருக்கு தினமும் கண்டத்திலே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கூட்டணிங்கிறதே இதுதான் ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து விஜய் விரும்பியிருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏறக்குறைய 1.5 கோடி ஓட்டு இதுவரையும் என்னென்னலே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் வந்து விஜய் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு தான், தாவேகா பண்ணியிருக்கு தான். ஆனால் ஆட்சி வந்து எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலை. இனிமேல் தான் போக தெரியும். இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் எப்படி பேசிக்கிறாங்க, என்ன மாதிரி டிமாண்டோட உள்ளே வர போகிறாங்க, இல்லை இவங்க என்ன மாதிரி டிமாண்ட் பண்ணி அவங்களை இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இதுதான் சொல்லுவேன்னு நினச்சே சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.